தாயும் தாயப்பனும் தான் அவங்களுக்கு முதல் மரியாதை. முதல்ல அவங்கள தான் தெய்வமாக மதிக்கணும். புரியுதா? இவர் அந்த ட்ராமாவுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தாரே தவிர, உள்ளூர அவருக்கு வந்து நம்ம தாய் மேலேயும் தந்தை மேலேயும் அந்த அன்போ பாசமோ இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து வேற மாதிரி. வேற மாதிரின்னா அப்படித்தான். அதெல்லாம் விளக்கெல்லாம் கேட்கக்கூடாதுடா தம்பி. வேற மாதிரின்னா அதுக்கு விளக்கம் கேட்கக்கூடாது. அதுதான். இல்லையா, இப்போ நாளைக்கு முன்னே என்ன யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இது மாதிரி காமாட்சி ஐயா சொன்னார்னு சொல்லலாம்ல. நான் அதெல்லாம் சொல்லலாம்னா ஊடகத்தில் கேட்காது, தனியப்பட்ட முறையில் வந்து கேளு. அப்போ நான் உனக்கு சொல்லித்தர்றேன். சரிங்க ஐயா. இன்னொரு விஷயம் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து சொன்னார். எங்களுக்கு வந்து ஒரு பேசுறதுக்கு, மக்கள்கிட்ட பேசுறதுக்கு வரதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடு போடுறீங்களே, நீங்கள் மத்தியில் அதாவது பாஜக கூட மறைமுக கூட்டணியில் இருக்கிற திமுக மோடி வந்தாலோ இல்லை அமித்ஷா வந்தாலோ இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு விஜய் வந்து அன்னைக்கு கேட்டார். ஆமாம், அவர் பிரதமர், அவருக்கு கட்டுப்பாடு போட முடியுமா நம்மளால்? அமித்ஷா உள்துறை, அவருக்கு கட்டுப்பாடு போடுவோம். அதுக்கு வரையறை இருக்குது. அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் அவங்களும் வருவாங்களே தவிர, அவங்களும் இவங்க சொன்னால் அவங்க கேட்டுக்குவாங்க. யார் சொன்னால்? காவல்துறை சொன்னால் அவங்களுக்கு வந்து நேரடியாக அவங்களோட பேசுகிறதுல அவங்க கட்சிக்காரவங்க யாரும் வரமாட்டாங்க. பிரதமர்னால் அவர் வந்து அதுக்கு அவருக்கு கீழே ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, இயங்குது. அவங்க தான் அவர் எங்கே கூட்டத்துக்கு போகிறாரு வர்றாங்கிறதெல்லாம் போய் பார்த்துட்டு, அவர் போகிறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க அந்த ஏரியா எல்லாமே.